ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது யார் உங்ககிட்ட பேசணுமோ அவங்கள நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு 3 மணி நேரத்துல அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட் நம்ம பண்றனால என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி பல வீடியோல சொன்னனால அதை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோல இந்த மெத்தடை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எப்படிங்கறத பத்தி மட்டும் நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மெத்தட் நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களை மனதளவுல நீங்க தயார்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் உங்களை விட்டு உங்ககிட்ட பேசாம போயிருக்காங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து நீங்க எதை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மன ஒருநிலையோடு பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா உங்களோட ஓவரா மெமரிஸ் இருந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க. நீங்க 2 பேருமே ஹைலி மெமரபிளா இருந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. ஏதாவது ஒரு பிளேஸ் எங்கேயாவது இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இடமே இல்லைங்க, நாங்க மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து போன்ல தான் அந்த மாதிரியான மெமரிஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா, போன்ல நீங்க பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவீங்க இல்லையா, அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசக்கூடிய தருணங்கள்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, அந்த இடத்துக்கு போங்க. ஆனா இல்லைங்க, நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியஸ்டா இருந்த பிளேஸ் வந்து ஒரு இடம் இருக்கு, பட் இப்போ என்னால் அங்கே போக முடியாது அப்படிங்கிறனால நான் வீட்டிலேருந்தே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்களோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது, டைம் டியூரேஷன் எடுக்கும். பட் அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோஸ் வந்து 100% உங்களுக்கு இருக்கும். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். அந்த இடத்துக்கு முதல்ல போய்க்கோங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு என்ன பண்ணணும், முதல்ல உங்களை யாருமே தொல்லை பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்டு, தனியாக போங்க. கூட 4-5 பேரில் கூட்டு போனீங்கன்னா அங்கே போனால் உங்களுக்கு ஒரு யூஸ்மே இருக்காது. தனியாக போய் அமைதியாக உட்காந்துட்டு அந்த இடத்த முதல்ல ரசிக்க ஆரம்பிங்க. அந்த இடம் எப்படின்னா அந்த இடத்த பார்த்து நல்லா ரசிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு லாங் பிரீத் எடுத்து விடுங்க. நல்லா மூச்சு காற்றை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு காற்றை வெளியிடுங்க. இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்டை வந்து திருப்பி நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல எப்படிலாம் பேசியிருப்பீங்க, எப்படி பழகிருப்பீங்க, என்னென்னலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க ஃபேஸ் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறப்ப உங்களோட உருவம் உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, பட் அவங்களோட உருவம், அவங்க பேசின விதம், என்னென்னலாம் சொன்னாங்க, அதை சொல்லும்போது நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க, அந்த உணர்வை வந்து எக்ஸாக்ட்லி அப்படியே கொண்டு வாங்க. அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட அதை மைண்டுக்கு கொண்டு வாங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த ஃபீலை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு விதமான ஒரு பெயின் வர ஆரம்பிக்கும். அந்த பெயின் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷமான ஒரு ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான அந்த ஓல்டு மெமரிஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு வந்தே தீரணும். அது வர வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க. அப்போதான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு முழுமையாக வந்துருச்சு, எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்துருச்சுங்க, நான் அந்த இடத்துல இருந்தப்ப என்ன ஃபீல் என்ன உணர்ந்தனோ அந்த உணர்வு எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதன் பிறகு பொறுமையாக வீட்டுக்கு வாங்க. இதை நீங்கள் பண்ணக்கூடிய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களை டிப்ரெஷன் ஆக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த நாளில் பண்ணாதீங்க. சோகமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தால் பண்ணாதீங்க. போதை வஸ்துக்கள் ஏதாவது எடுத்திருந்தாலும் பண்ண வேண்டாம். உடல் ஏதாவது சரியில்லை, தலைவலி, இந்த மாதிரி டைம்லேயும் பண்ண வேண்டாம். நார்மலாக இருக்கிற மைண்ட் செட்டில் இந்த மாதிரியான பிளேஸ்க்கு நீங்கள் போய் மைண்டை டியூன் அப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஈவினிங் டைமில் பண்ண ஆரம்பிங்க. ஈவினிங் டைம் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு அமைதியாக படுக்கிறது பெட்டர். நல்லா அமைதியாக படுத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் அந்த ஃபேவரபுளான பிளேஸ்க்கு போயிருப்பீங்க இல்லையா, அந்த பிளேஸில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஃபீலை அகெயின் நினச்சி பாருங்கள். அவங்க பேசுனது எப்படிலாம் இருந்துச்சுன்னு அந்த உணர்வை டிக்டோவாக உங்கள் மைண்டில் கொண்டு வரணும். அந்த நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வு திருப்பியும் உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் எக்ஸாக்ட்லி அந்த பிளேஸ்க்கு போய் அந்த ஃபீல் பண்ணிங்கன்னா அன்றைக்கே இதையும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த ஃபீலை டிக்டோவாக மைண்டு கொண்டு வந்த பிறகு அப்படியே அவங்க உருவத்தை நினைங்க. உருவத்தை நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களோட கண் முன்னாடி அவங்க நிற்கிறாங்க, அவங்க அப்படியே சிரிச்ச ஃபேஸோட இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹாய் எப்படி அவங்க நார்மலாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ண ஆரம்பிங்க. கற்பனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆக்சிடோசின் அப்படின்னு திரும்ப ஒரு மந்திரம் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வாயில் இதை மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவங்கள நினைக்கணும். நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனசுக்குள்ள சொன்னாலும் சரி. ஆனால் இதை சொல்ல நீங்கள் அவங்கள நினைக்க ஆரம்பிக்கணும். இதை சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நியூரோடிப்டிக் ஒரு ஹார்மோனை உங்கள் உடம்புலேருந்து
வெளியேற்ற ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக உங்கள் பாடியில் வந்து ஷிவரிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொல்ல அந்த பர்சனை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டீப்பாக ஒரு கனெக்டிவிட்டி ஆகிற உங்களுக்கு ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபீல் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் போதும். இதை சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கவுண்டிங்கிற கணக்கு கிடையாது. இதில் நீங்கள் வேர்ட்ஸ் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனம் அவங்களோட கவனத்தில் தான் உங்களுக்கு இருக்கணுமே. ஸோ இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை விட அவங்கள நினைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. இந்த ஃபீலோட அப்படியே சொல்லிட்டு நீங்கள் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி உங்கள் மைண்ட் வந்து லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக படுத்துருங்க. அப்படி படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு லைட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபீலோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ, என் கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஒரு சந்தோஷமான ஃபீல், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சந்தோஷமான ஃபீலை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சந்தோஷமான ஃபீலை திரும்ப 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 தேங்க்யூ, என் கூட பேசுனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டு படுத்து தூங்கிடும். யார் கூடயும் பேசக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோனை பார்க்கக்கூடாது, மைண்ட் டைவர்ட்டுக்கு எதுவுமே போகக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3 ஹவர்ஸ்க்குள்ளாரையும் அவங்க கிட்ட பேசிடுவாங்க. இன்கேஸ் அதாவது அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க பேசிடுவாங்க. ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்கும். பட் இது டெம்பரவரி ரிசல்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக இது யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டன்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் திரும்ப சொல்லிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டன்ட் ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேங்க, அப்போ எனக்கு சக்ஸஸ் ஆச்சுங்க அப்படின்ட்டு திருப்பியும் நான் அதையே பண்ணி பார்க்குறேன்ட்டு பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட் தான் ட்ரை பண்ணணும். அப்படிலாம் எதுவும் இல்லைனா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட வந்த பிறகு உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ணுங்க. இது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். அதை பர்மனெண்ட் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.